ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, silence, postponement, lovers, fighting, abundance, playfulness, missile is Ashton, burden, rebirth, turning in, condition. So bottom of the deck, tenderness. Five of Swords, Four of Swords. Okay, Knight of Swords, Seven of Pentacles, Queen of Cups, Five of Pentacles, King of Pentacles, Two of Wands, Queen of Pentacles, Six of Cups, Knight of Cups, Nine of Swords, Okay, thank you miss. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் ஒரு 2 days பிஃபோர் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், ஸோ எப்படி மேம் நாங்கள் டிட்டாச்மெண்ட்டில் வர்றது அப்படின்னு கேட்டிங்க. ஓகே, எப்படி மேம் டிட்டாச்மெண்ட் எப்படி இருக்கிறது அப்படி கேட்டிருந்தீங்க, எப்படி இருக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. ஓகே ஓகே பட் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவாக இருக்கட்டும், என்ன உறவாக இருக்கட்டும், ஸோ நமக்கு எல்லாருக்குமே தேவை ஆக்சுவலி பீஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு தேவை பீஸ் தான். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி கார்மிக் கனெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு இங்கே நமக்கு கார்மிக் இப்போ பாரு பெற்றவங்களே நமக்கு சம்டைம் கார்மிக்காக மாறியிருக்காங்க. நிறைய சிலவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அம்மா அப்பா கிடச்சிருப்பாங்க, ஸோ அவங்க நல்லா கேர் பண்ணிப்பாங்க, அப்போ அவங்க லக்கி. ஓகே, சிலவங்களுக்கு வந்து நல்ல அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய புருஷன் வந்து கேரக்டர் வந்து கார்மிக்காக இருக்கும். ஓகே, அப்படி எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. பிறந்த வீட்லேயே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, புருஷ வீட்டில் வந்தப்புறம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் லக்கி, வெரி லக்கி. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைகிறதுக்கு அமையவே அமையாது, அது இம்பாசிபிளான விஷயமாகும்.
சிலவங்களுக்கு பிறந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவியில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், எத்தனையோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். பெத்த தாயே பிள்ளைங்களை கொண்டு போடுறது எத்தனையோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து கார்மிக்ங்கிறது பெற்றவங்களே இருப்பாங்க. பிறந்த வீட்டில் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கேரிங் எதுவுமே இருக்காது. ஓகே, சிலவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம லைஃப்பில் கார்மிக் கனெக்ஷன் நமக்கு கட்டாயம் இருக்கும். அப்படி எந்த ஒரு கார்மிக் கனெக்ஷன் இதுவரை சிலவங்களுக்கு ஃப்ரெண்டு கார்மிக் கனெக்ஷனாக இருப்பாங்க, லவ்வர் கார்மிக் கனெக்ஷனாக இருப்பாங்க. அப்படி இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கார்மிக் கனெக்ஷன் நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னா யூஆர் லக்கி. ஓகே, பட் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை நமக்கு பீஸாக ஆக்சுவலி நமக்கு தேவை எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்சனை ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டாக இருக்காங்க, அவங்களே நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் தூக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ, யார் உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் தூக்கி வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் ஹார்ட்டை உடைப்பாங்க. வேறு யாருமே உங்கள் ஹார்ட்டை உடைக்க மாட்டாங்க. யார் வேர்ல்டு யார் உலகம்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே நீங்கள் தூக்கி வைக்கிறீங்களோ அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு ஆக்ஷனும், அவரோட பிஹேவியர், அவரோட ஆட்டிடியூட், அது ஒவ்வொரு உங்களை இங்கே டவுன் ஆக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி தூக்கம் இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலாக அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை பாதிக்கும். யாரை தூக்கி உங்கள் ஹார்ட்டில் வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்து ஒரு பர்சன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்தவங்க பண்ணுற ஒரு விஷயம் நம்மளை ஹர்ட் ஆகாமல் இருக்கணும், நம்மளை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃப் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம பீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ பிஸியாக இருக்கும், நம்ம என்னென்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறோம். பட் தயவு செஞ்சு உங்களோட மென்டல் பீஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தேவை ஆக்சுவலி பீஸ் ஆகும். எப்படியாவது படிச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் பீஸை வைக்கிறதுக்கு படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 24 ஹவர்ஸ் சொல்லும் போது 24 ஹவர்ஸில் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் பீஸை வைக்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அது நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, அந்த ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் பீஸும் கிடைக்கலன்னு சொல்லும் போது நம்ம லைஃப்பில் நமக்கு தடுமாறுறது, டவுன் ஆகுறது, ஸ்டக் ஆகுறது. ஓகே, நம்ம சொல்கிற விஷயம்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டுமே சிரித்து பேசுங்க, பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பட் எல்லாருமே நம்ம ரசிக்கலாம், எல்லாரும் கூடயுமே நம்ம பேசலாம், பழகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். எல்லாருமே மனுஷங்க தான். யாருக்கும் கோவம் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். பட் யாருமே ஸ்பெஷலாக உங்கள் ஹார்ட்டில் தூக்கி வைக்காதுங்க. ஏன் அது யாராக இருக்கட்டும், புருஷன்னா உங்கள் புருஷனை தூக்கி ஹார்ட்டில் நீங்கள் வச்சாலும் சரி அவங்க தான் உங்கள் ஹார்ட்டை உடச்சிட்டே இருப்பாங்க. அது வேணால் நீங்கள் வேணும் அதை ரியலைஸ் பண்ணி பாருங்கள். யார் இங்கே ஹார்ட்டில் தூக்கி வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் ஹார்ட்டை உடச்சிட்டே இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு யூனிவர்ஸை உங்கள் ஹார்ட்டில் வைங்க. ஏன்னா எந்த ஒரு மனுஷனதுக்கு ஹார்ட் அடிக்க வச்சாலும் அவன் கட்டாயம் அவங்க ஹார்ட்டை உடைப்பான். பட் அது யூனிவர்ஸத்துக்கு ஹார்ட்டில் வைக்கக்கூடிய டைமில் அந்த ஹார்ட்டும் ரொம்ப சேஃபாக இருக்கும், பீஸாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கடவுளை மட்டுமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்டட் இருக்கோமோ, எந்த அளவுக்கு அந்த யூனிவர்ஸ் மேலே நமக்கு ட்ரஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், போர்டன்ஸாக இருக்கட்டும், அது நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொசிஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆர் ஒரு 30 மினிட்ஸ் உங்களோட பீஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நமக்கு இங்கே தேவை ரிலேஷன்ஷிப்போ இல்லைங்க, அதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் நமக்கு ஜஸ்ட் பீஸ் ஆகும். அது ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஏன்னா நம்ம ஆக்சுவலி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்கக்கூடிய அந்த சொத்து, அந்த காரு, கோல்டு, லேண்டு, லவ், ரொமான்ஸு, செக்ஸ் இதெல்லாம் யாருக்கு தேவை? உங்கள் ஃபிசிக்கல் பாடிக்காக தேவை. பட் உங்கள் சோலுக்கு என்ன தேவை அப்படின்னா ஜஸ்ட் பீஸ். உங்கள் ஆன்மாக்கு தேவை ஜஸ்ட் பீஸ். அந்த பீஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். ஓகே, பட் இங்கே யாருமே அந்த ஆன்மாக்கு ஆக்சுவலி நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம உணவு கொடுக்குற மாதிரி நம்ம ஆன்மாக்கு நமக்கு உணவு தேவைங்க. ஆன்மாக்கு நீங்கள் பீஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அது ஒரு நாள் பீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு அட்டாச் இருக்காது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பாடிக்கு எப்பவுமே வந்து ஹாப்பினஸ் கொடுக்காது. ஏன்னா அது வந்து ஃபிசிக்கல் பாடி மீன்ஸ் அது இப்போ நம்ம செத்துடும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடிங்கிறது ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, பட் அந்த செத்து போகிற பாடிக்காக நீங்கள் வந்து எல்லாருமே ஹாப்பினஸ் கொடுக்குறீங்க, சந்தோஷம் கொடுக்குறீங்க. பட் ஆன்மாக்கு யாருமே ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆன்மாக்கு அழிவே கிடையாது. ஆன்மா இன்னும் நமக்கு ஜென்மங்கள் எடுத்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஆன்மாவை ஹாப்பியாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டு இருக்கக்கூடிய எதுக்கு மேலே போயிட்டாலும் இன்ட்ரெஸ்ட்டோ அட்டாச்சோ ஃபீல் ஆகாது. பட் இங்கே யாருமே ஆன்மாவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது கிடையாது, ஆன்மாவை மதிக்கிறது கிடையாது. ஆன்மாங்கிறது அது நீங்களாகும், உங்களோட ஆன்மாங்கிறது அது நீங்களாகும். ஸோ ஆன்மாவுக்கு ஹாப்பினஸ் கொடுங்க, பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு ஒவ்வொரு பாடி. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த பாடி, நெக்ஸ்ட் ஜென்மம் உங்களுக்கு வேறு பாடி. ஒவ்வொரு ஜென்மமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கவே தவிர ஆன்மாக்கு அழிவே கிடையாது. ஆன்மாங்கிறது ஒன்றே ஒன்று தான். ஸோ இதில் அழிவே இல்லாத ஆன்மாக்கு ஹாப்பினஸ் கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. இந்த செத்து போகிறது பிசிக்கல் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. பாடிக்கு தான் தேவை இதெல்லாம் ஆக்சுவலி. ஓகே, ஆன்மாக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆன்மாக்கு ஜஸ்ட் பீஸை கொடுத்துட்டிங்கன்னா ஆன்மா அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதை பண்ணுங்க. எவ்வளோ பிஸியாக இருக்கலாம் நீங்கள், எந்த ஹையர் போர்ஷனில் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட ஆன்மாக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஹாப்பி கொடுங்க, ஒரு பீஸ் கொடுங்க, ஒரு சந்தோஷம் கொடுங்க. அதை படிங்க லைஃப்பில். அந்த ஒரு பீஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கிற எதுக்கு மேலே போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டோ அட்டாச்சோ எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓகே, நம்ம சொல்ல அட்வைஸ் என்னென்னா எல்லாருக்கூடயும் பேசுங்க. ஓகே, யாருமே ஆக்சுவலி நீங்கள் ஒரு சோல், நீங்கள் ஒரு ஆன்மா. அந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே ஒரு ஆன்மா தான். ஒரு ஆன்மாவை பாருங்கள், ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க, ஒரு ஆன்மாவை பாருங்கள். எல்லாருக்கூடயும் சிரித்து பேசுங்க, பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. பட் கடவுளை தள்ளி எந்த மனுஷனையும் நம்பாதுங்க. நம்புறதா இருந்தால் நீங்கள் கடவுளை மட்டுமே நம்புங்க, யூனிவர்ஸை மட்டுமே நம்புங்க. ஏன் அதெல்லாம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். மனுஷனை நீங்கள் நம்ப ஏன்னா மனுஷனோட மைண்டு குரங்கு மைண்ட் ஆகும். இன்றைக்கி உங்களை ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அதே மைண்டு நாளைக்கு உங்களை பிடிக்கலான்னு சொல்லும். மனுஷனை நம்பாதுங்க, மனுஷனோட மைண்டு மாறிட்டே இருக்கும். கடவுளை மட்டுமே நம்புங்க. யாருமே பெற்றவங்களாலும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. எல்லாருமே நம்ம லைஃப்பில் பாதியில் கழிந்து போயிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட வர்றது ஒன்லி காட் மட்டும்தான். ஸோ எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட அட்டாச்சாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களோட ப்ராப்ளம்ங்கிறது பெரிய ஒரு போர்டு உங்களுக்கு ஃபீலே ஆகாது. தெய்வங்கிறது நமக்கு அது சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது யூனிவர்ஸோட ஒரு பிளஸிங் தான். கட்டாயம் நமக்கு தெய்வங்கிறது நமக்கு சப்போர்ட் பண்ண, பட் அது உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. எப்போவுமே நம்ம 24/7 அந்த தெய்வங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அது உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண முடியல ஆக்சுவலி உங்களால். பட் நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்டை நான் ட்ரஸ்ட் பண்ண வேணாம் நான் சொல்லலை, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லலை. பட் உங்கள் ஹார்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க உங்கள் ஹார்ட்டை உடைப்பாங்க. ஸோ உங்கள் ஹார்ட்டை உடைக்க பார்க்க வேண்டியது உங்களோட ஒரு பொறுப்பு, பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் நம்ம இப்போ ரீடிங்கில் போயிடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும். ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு அவுட்கம் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ஒரு கமிட்மெண்ட் வேணும். இல்லைங்க இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும். இல்லைங்க ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கிறது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் லைஃப்பில் போராடுறீங்க நான் சொல்லுவேன் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இந்த போஸ்ட்டை கூட நீங்கள் பயங்கரமாக எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு ஆக்சுவலி. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கிட்டுமே இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிட்டு இல்லை. பட் இவர் பார்த்துக்கூடிய ஒரு டைமில், இவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் மெயின்டைன் பண்ணுற ஒரு டைமில் அந்த அளவுக்கு உங்கள் கூட ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்கள் மைண்டில் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ட்ரஸ்ட்டு, இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங் இந்த ஒரு போஸ்ட் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன், இந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன், இந்த அளவுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் எனக்கு லைஃப் லாங் வேணும். இந்த ஒரு போஸ்ட் என் கூட இருக்கணும். ஏன்னா இது ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. மூவ் ஆன் ஆகும், மேபி நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம், உங்களால் மூவ் ஆன் ஆக முடியலை. ஸோ அதனால் இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது எனக்கு லைஃப் லாங் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு. ஓகே, பட் இன்னொரு பர்சன் அதுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுத்துட்டு இல்லை. பட் நவ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபர்ட் கொடுத்துட்டு. பட் நவ் கொஞ்சம் முகம் திருப்பி இருக்கிறீங்க ஆக்சுவலி. இந்த ஒரு பர்சன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு பயங்கர கோவம். ஏன் அப்படின்னா 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு எத்தனையோ தடவை உங்களை புரிய வைக்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு உனக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, எத்தனையோ தடவை நான் வேணும்னு நினச்சி இக்னோர் பண்ண முடியல, உங்க கூட எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் இருக்குது, நமக்கு ஏதாவது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கலாம். எத்தனையோ தடவை நீங்கள் அந்த கனெக்ஷனை சொல்லி புரிய வச்சுட்டு ஆள் அதை புரிஞ்சிட்டு இல்லை. 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு அதே ஆள் ரியலைஸ் பண்ணிட்டு இல்லை. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல ஆக்சுவலி. அதனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, சமூகம் திருப்பி இருக்கிறீங்க. ஏன்னா
புரிய வைக்க ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்கு, இது என்னைக்கு புரியுதோ அப்போ வரட்டும், பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ சேசிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க நான் சொல்லலை. ஆக்சுவலி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுற மாதிரி கார்டு இங்கே நமக்கு வரல ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறீங்க நான் சொல்லவே இல்லை. எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் டயர்ட் ஆகிட்டு உண்டு, இனி எஃபோர்ட் கொடுக்க வேணாம், ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, நடக்கிற போல நடக்கணும்னு ஒரு ஃபேஷன்ஸுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். ஓகே, எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க இந்த போஸருக்கு நிறைய பணம்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு உண்டு. மறுபடியும் சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, தென் இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட், நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உண்டு. பட் இவர் ஆக்சுவலி நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலி ஃபுல் ஹைடிங் ஆகும். ஏன் அப்படின்னா இவர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்டு, பட் ஃப்ரெண்டு தாண்டி இவருக்கு உங்களுக்கு மேலே ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு டீப் அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அந்த விஷயத்த ஆளுக்கு ஹைட் பண்ணக்கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்டு, நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உண்டு, நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம் லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு உண்டு. பட் இவருக்கு ஃப்ரெண்டு தாண்டி உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷன், இன்டென்சிட்டியான ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆள் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை, அதை ஆள் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஸோ ஆள் ஹைட் பண்ணுறதை நினச்சி ஆளுக்கு அது பெயின் உண்டு. ஓகே, மேபி பகல் டைமில் பிஸியாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், பட் பகல் டைமில் பயங்கர பிஸியாக இருந்தாலும் நைட்டு டைம் இவருக்கு ஆக்சுவலி அது குறித்து ஒரு சோகம் உண்டு. ஓகே, நான் இவ்வளோ ஃப்ரெண்டுன்னு தானே கொண்டு போகிறேன், ஃப்ரெண்டுன்னு தானே நான் இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இவ கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது, ஒரு டீப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது, எத்தனை நாள் இதை நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொண்டு போகிறது, அதை நினைக்கும் போது இவர் நைட் ஆக்சுவலி இதை நினச்சி ஆக்சுவலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க நம்ம சொல்லலாம். பகல் டைமில் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாலும் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம், டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஆளாவது ஹைடிங்காக பண்ணிட்டு உண்டு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. பட் ஆளு இன்னொரு விஷயம், கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம்னா இப்போ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, பட் அதுக்கு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இவருக்கு தெரியும் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பயங்கர பெயினை கொடுக்கும், வலிக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இவரை மிஸ் பண்ணுவீங்கன்னு இவருக்கு தெரியும். இவர் என்ன நினைக்கிற அது நீங்கள் இவர் கொடுக்குற சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெயின் கொடுக்கணும் இவருக்கு தெரியும், சாரி ஃபீல் பண்ணுறாங்க. அது ஓகே, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணுறாங்க, சாரி என்னை மன்னிச்சுட்டு, எனக்கு இப்போ சைலண்டாக இருக்கிறதா பிடிச்சிருக்கு, நான் சைலண்டாக அதான் எனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், அதான் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னால இந்த போஸ்ட்டுக்கு பெயின் உண்டு, ஏன்னா அது உங்களுக்கு பெயினை கொடுக்கும்னு இவருக்கு தெரியும், அதனால சாரி ஃபீல் பண்ணுறாங்க. சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, இதுதான் உண்மை. ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா கடைசி அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு உண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை ரெண்டு பேரும் மாறி மாறி விட்டுட்டு உண்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் இவரோட மைண்டில் பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, அந்த ஒரு விஷயம் இவரோட மைண்டில் பிடிச்சிட்டு உண்டு ஸ்ட்ராங்காக. அந்த மைண்டில் அது அதை சொல்லுவாங்கல்ல, ஒரு கம்பை எடுத்து அடிச்சிட்டா கூட அந்த வலி வந்து உடனே மாறிடும், அந்த வாயால் பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து குத்தி குத்தி கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, கடைசி உங்களுக்குள்ளே ஏதோ கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு உண்டு. ஸோ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த ஒரு விஷயம் இவரை பயங்கரமாக பாதிச்சுட்டு உண்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு விஷயத்தை இவர் மறந்துட்டு இல்லை, இவரால் மறக்கவும் முடியலை. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவருக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, அதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மேபி ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபாஸ்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சன் மெச்சூரிட்டியாக பார்த்துட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இல்லை, ஈக்குவல் வேண்டிய கொடுத்துட்டு இல்லை. காரணம் என்னென்னா இவரோட மைண்ட் செட்டில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, நீங்களும் அவங்களும் ஃப்யூச்சர் கிடையாது, வேணால் யாருக்கு தெரியாமல் சீக்ரெட்டிவாக ஒரு சைண்டாக ஒரு ஃப்ரெண்டாக கொண்டு போகலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு ஒரு தாட் இவருக்கு வந்துடும். அதனால ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம என்னத்துக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணணும், எனர்ஜி ஸ்பாயில் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் இவரோட வந்துட்டு. அதனால தான் இவர் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளேஃபுல் ஒரு பிளேயர் என்னது ஒரு குட்டி கேலி போல விளையாடிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ப்ராப்பரான ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கோ இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே இவர் கொடுத்துட்டு இல்லை. ஏன்னா இவரோட மைண்டில் ஃப்யூச்சர்னு ஒரு தாட் வந்துட்டு, ஏன்னா உங்களுக்குள்ள ஏதோ டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, பட் இந்த பர்சன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு எத்தனையோ தூரம் என் மைண்டை நான் வந்து டைவெர்ட் பண்ணாலும், ஒன்று மறக்கணும்னு நினச்சாலும், இந்த சுச்சுவேஷன் எல்லாம் என் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ண நினச்சா என்னால் முடியல. நான் என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி டோட்டலாக நான் டயர்டாகி போயிட்டேன்.
ஒன்று எனக்கு வேணும்னு வைக்க முடியல, வேணான்னு வைக்க முடியல, ஃப்யூச்சர் இல்லை ஃப்யூச்சரில் நினச்சி இந்த உன்னைய லைஃப்பில் இது இக்னோர் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் முடியல. அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர டயர்டாக இருக்குது. டயர்டாகிட்டு இவர் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் எனக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட இது என்னன்னா பயங்கரமாக இவர் ரிலேஷன்ஷிப் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, ஒரு டைமில் ஏன்னா இவரோட மைண்டில் ஃப்யூச்சர்லன்னு ஒரு தாட் வந்துட்டு. ஸோ அதனால ஒரு டைமில் இவர் ஆக்சுவலி அவர் உங்களை மாறக்கூடும். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா கடைசி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு அது பயங்கரமாக இவரை ஹர்ட் ஆக்கிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேண்டாம் உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணாலும் இவர் பயங்கரமாக டைவர்ட் பண்ணிட்டு. ஓகே, இவர் பயங்கரமாக கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஆக்சுவலி இவர் கோல் ஓரியன்ட் பர்சன் தான், மணி ஓரியன்ட் பர்சன் தான். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் எப்படியாவது உங்களை மறந்துடணும். ஓகே, உங்கள் தாட் எப்படியாவது இவருக்கு வரக்கூடாது, எப்படியாவது உங்களை மறந்துடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவர் மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ் கெரியரில் டைவர்ட் பண்ணிட்டு. பட் ஆளுக்கு அப்பவும் உங்கள் தாட் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. ஆனால் அது டோட்லி டயர்ட் ஆகிட்டு. இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் போட்டு ஆளை டயர்ட் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். மிஸ் பண்ணுறாங்க உங்களை, இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் உங்களை மிஸ் பண்ணாங்கிட்ட அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணுறோம். எப்போவுமே நம்மளோட ஒரு ஆப்சன்ஸில் தான் அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகும். நம்ம சொல்லுவோம் உங்களோட நீங்கள் இப்போ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இப்போ ரிலேஷன்ஷிப் சைலண்டாக இருக்குது, இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் அவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, எஸ் இந்த ஒரு பர்சன் இல்லாமல் நம்மளால் ஜீவிக்க முடியுமா, இந்த ஒரு பர்சன் இல்லாமல் நமக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுதா. ஸோ அதில் தான் அவருக்கு ஃபீல் ஆகும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தான் பிடிச்சி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு. ஏன்னா நீங்கள் இதுக்கு மேலே எஃபர்ட் கொடுக்குறது உங்களுக்கு முடியாது, அதனால் நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு. அப்போ ரிலேஷன்ஷிப் டோட்லி சைலண்டாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஆளும் மிஸ் பண்ணுறாரு, பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வேணும், ரீபர்த் பண்ணணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகணும்னு ஒரு தாட் உண்டு. பட் ஃபாஷன் நடந்த விஷயங்கள் இவரோட மைண்டில் உண்டு. இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் இவருக்கு வரக்கூடிய டைமில் கடைசியாக நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட் இவரோட மைண்டில் வரும். உடனே ஆள் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு போயாகும். ஓகே, பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த 24/7 மைண்டை நீங்கள் உண்டுன்னு சொல்லலாம். தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ளீஸஸான மூமெண்ட்டை திங்க் பண்ணி அதில் சந்தோஷம் காணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் சந்தோஷம் காணுற கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதை அவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு என்ன தோணுது, இவன் ஆக்சுவலி ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுது, இவன் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இல்லை, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும், எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியலை, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் இருக்குது, இல்லைங்க லவ் பண்ண ஒரு தாட் இருக்குது நீங்கள் சொல்லிட்டு. இப்போ இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு தாட் என்ன அப்படின்னா மேபி நீங்கள் இவர் ஆக்சுவலி அவரோட மைண்டில் ஒரு தாட் வச்சுருக்காரு, ஒரு மைண்டில் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு. இவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா இருந்தால் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இவர் வச்சுட்டு. அதனால தான் மேபி சைலண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸ்நேகம் உண்டு, இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. இவருக்கு தூக்கம் இல்லாததுக்கான ஒரு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கும் அவங்க கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனாலும் ஃப்ரெண்டை தாண்டி ஒரு டீப் கனெக்ஷன் வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு கண்டிஷன் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, 10 minutes தான் பேசணும், இல்லைங்க 3 days ஒன்ஸ் தான் பேசணும், 1 week ஒன்ஸ் தான் பேசணும், நம்ம ஃப்ரெண்டு தான், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ் இவர் வச்சுட்டு. ஓகே, ஆக்சுவலி அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஆக்சுவலி தூக்கம் இல்லை நமக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இவருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டு. இவரோட தாட் எத்தனை தூரம் நான் தள்ளி வச்சாலும் நீ என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்க, உன்னை ஃபிசிக்கலாக உன்னை தள்ளி வச்சாலும் என் ஹார்ட்டில் நீ க்ளோஸாக இருக்க. ஓகே, அதான் இவரோட தாட் ஆக்சுவலி. அப்போ இவர் ஆக்சுவலி நைட்டு தூங்கலாம்னு நினைக்கக்கூடிய டைமில் உங்களோட தாட் வரும். இவர் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்டிஷன் பண்ணது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணது, இதெல்லாம் இவருக்கு நினைக்க என் ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா இவரோட சோலுக்கே பிடிச்ச ஒரு பர்சன் அது நீங்களாகும். ஓகே, அவங்களுக்கு போய் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எத்தனையோ நாட்கள் நான் கண்டிஷன் பண்ணிட்டு உண்டு. ஸோ
அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் ஆக்சுவலாக ஆளுக்கு தூக்கையில் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்டருக்கு ஃபேமிலி லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய உண்டு, ஏற்கனவே ஃபேமிலியில் நிறைய போர்டன்ஸ் உண்டு, ஆல்ரெடி ஆளுக்கு ஃபேமிலிலேயே ப்ராப்ளம் உண்டு. இதுக்கடையில் நீங்களும் கிட்டத்தட்ட ஆக்சுவலி உங்களோட ட்ரீம் கமிட்மெண்ட் கரெக்டாக எனக்கு கமிட்மெண்ட் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆல்ரெடி இவருக்கு ஃபேமிலி லைஃப்லேயும் ப்ராப்ளம் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. இதில் நீங்களும் ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு டோட்டில் அது போர்டு தான் ஃபீல் ஆகுது. மேபி மேரிட்டல் அஃபேர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இவருக்கு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபேமிலி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால நீங்களுக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்குற டைமில் இவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஆக்ஷன் எடுப்பாங்களா கேட்டாச்சுன்னா பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க, சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்க கேட்டால் ஷோராக ஆக்ஷன் எடுப்பார். பட் அது ஸ்டேபிள்னு கேட்டால் ஸ்டேபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் உங்களை விட்டு எத்தனை டிஸ்டன்ஸுக்கு இவர் தள்ளி போனாலும் சரி, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டாலும் சரி, இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இது இவருக்கு ஆக்சுவலி இப்போ இவருக்கு லைஃப்பில் இப்போ வேறு யாரும் இவருக்கு ஆக்சுவலி தேவையில்லை, வேறு யாருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவரை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவரோட ஹார்ட் ஆசைப்படுற ஒரே ஒரு போர்ஷன் அது நீங்களாகும். ஆனால் அந்த உங்களை தான் இவர் தள்ளி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகி இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, நீ இல்லைங்க என்னால் இருக்கவே முடியாது, அந்த ஒரு தாட் வருது. ஸோ அதனால் இவர்கிட்ட நமக்கு ஒரு ஆக்ஷன் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் சேசிங் பண்ணல, நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு மேபி எஃபோர்ட் கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஆக்சுவலி இவருக்கு ட்ரிகர் ஆகுது. அது உங்களுக்கு ஃபீல் ஆகிக்கலாம். சம்டைம் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும்னு ஒரு தாட் வரக்கூடிய டைம் இந்த பர்சன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா நீங்கள் இங்கே நினைக்கிற விஷயம், நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுற விஷயம் அங்கே அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஏன்னா சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்லும்போது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அது அவருக்கு அங்கே சோல் லெவலில் ஃபீல் ஆகும். அதே மாதிரி அவரோட இதுவும் உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகலாம். மேபி அது நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், பட் அது ஃபீல் ஆகும். ஆக்சுவலி ஆக்ஷன் எடுப்பாங்க, பட் அது ஸ்டேபிளானு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. வந்த வேகத்தில் ஆள் உடனே போய் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டே பண்ணுவாங்க. நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் ஆளும் உங்களை விட்டு ஓடி ஆகும். இவருக்கு லைஃப்பில் இவருக்கு ஆக்சுவலி நல்ல ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன அபூண்டன்ஸ் இவருக்கு லைஃப்பில் இருக்கலாம். பட் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இவருக்கு வேறு யாருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுது, லாயலான ஒரு பர்சன் தான், ஸ்டேபிளான ஒரு பர்சன் தான். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஃபேமிலிக்காக ஜீவிக்கிற ஒரு ஃபேமிலி இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஃபேமிலிக்காக என்னதான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஃபேமிலி மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இவருக்கு உங்கள் மேலே ஆகும். கட்டாயம் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் இவரோட மைண்டில் உண்டு. இவர் ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை இவர் இக்னோர் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், அதை இவர் ஆக்சுவலி மறக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஏன்னா எப்போவுமே நம்ம அது ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு ஒரு 2 days நமக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரு 10 days கழியும் போது கோவம் வரும். ஒரு 1 month கழியும் போது கொஞ்சம் நமக்கு அது மறக்கும். இன்னும் நாட்கள் போக போக அது நமக்கு டோட்டலாக மறந்தே போயிடும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா கடைசியாக நடந்த ஒரு ஃபைட் இவரோட மைண்டில் உண்டு. அதை இவங்க இன்னும் மறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் எதிர்பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த் கட்டாயம் வரும். இப்போ என்ன நோக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, செப்பரேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் உண்டு. பட் ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அட்டாச்ட் ஆகாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பாசிபிள் ஆகும். ஏன்னா எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவைலபிளாக இருக்கிற எதுக்கு மேலேயுமே யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது அங்கே இருக்கும்ல, இருந்துக்கட்டும், அது அங்கே இருக்கிறதுனே செய்யுது, நம்மளை விட்டு போகாது, அது அங்கே தானே இருக்குது. யாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாருமே இல்லாட்டாலும் நான் இந்த உலகத்தில் நான் வாழுவேன், யாருமே இல்லாட்ட என்னால் வாழ முடியும், யாருமே இல்லாட்ட நான் ஹாப்பியாக இருப்பேன், அதை நீங்கள் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணி அப்போ நம்மளே ஹாப்பியாக வைக்க படிக்கக்கூடிய டைமில் நம்ம இன்னொருத்தவங்களை நம்ம லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அட்டாச் ஆகாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவைலபிள் இல்லைன்னு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் சீக்கிரமாக நடக்கும்.
ஓகே. சீக்கிரமாக இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு காலோ, கம்யூனிகேஷனோ, ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும், ஷியோராக நடக்கும். பட் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அட்டாச் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது பாசிபிள் ஆகும். பட் நமக்கு இதுக்கு ஒரு ஆக்ஷன் கார்டு வந்திருக்குது. பட் அது ஸ்டேபிள் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் இவர்கிட்ட காலோ மெசேஜோ வந்தாலும் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பேசுகிறீங்க, மறுபடியும் அட்டாச் ஆகுறீங்க அப்படின்னா உடனே ஓடி ஆகும். ஓகே. ஸோ இதான் என்னோட கரண்ட் எனர்ஜி. தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரானாலும் இவர் சொல்கிற வேர்டு என்னன்னா, நம்ம நல்லா ஃப்ரெண்டாக போகலாம். ஏன்னா இன்னைக்கு நீ இல்லைங்க என் லைஃப்பில் ஜீவிக்கவே முடியாது, கட்டாயம் என் கூட லைஃப் லாங் எனக்கு ட்ராவல் பண்ணணும், நம்ம நல்லா ஃப்ரெண்டாக அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நம்ம இருக்கலாம் தான் இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராவார், மறுபடியும் வந்துடுவார். ஓகே. பட் எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அட்டாச் ஆகாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிக்கலாம். ஓகே. தான் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மேபி ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம். ஓகே. தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 important, 10 important, 17 important, 18 important, 15 important, 10 angels numbers important. Then important month பார்க்கலாம். February important, April important, May important, June important, July important, September important, October important. ஸோ இந்த மந்தில் உங்களுக்கு செப்பரேஷனோ, ஃபஸ்ட்டு மீட் பண்ண மந்தோ, இல்லைங்க ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் எதுவும் நடந்த மந்தோ இருந்துச்சு அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் பிறந்த மந்தோ, இல்லைங்க அவங்க பிறந்த மந்தோ இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.